ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் மயங்கொலி சொல் அகராதி, அதாவது இலக்கணத்தில் 25 மார்க்கில் இந்த குறில் நெடில் வேறுபாடு, லகர 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 வேறுபாடு, நகர நகர வேறுபாடு, ரகர ரகர வேறுபாடு இருக்கும். அதுக்கான அவுட் ஆஃப் சோர்ஸ் தான் இந்த மயங்கொலி சொல் அகராதி. நம்ம டெய்லியும் ஒரு 10 பக்கம் பார்க்கலாம். இன்றைக்கி ஃபஸ்ட்டு இந்த ராவை நான் 2 சுழி ரா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன். இந்த ராவை நான் 3 சுழின்னு சொல்லிட்டு சொல்கிறேன், நம்மளுக்கு மனப்பாடம் பண்ணுறதுக்காக. ஃபஸ்ட்டு அக்கரை. அக்கரைன்னு என்னது? எதிர்கரை. அது கரைன்னு என்னது? எதிரில் இருக்கிற கரை. நீர்நிலையுடைய மறுக்கரை தான் என்னது? எதிர்கரை. நீர்நிலையோடைய மறுக்கரை தான் அக்கரை. அக்கரை இது என்னதுன்னா, ஒருத்தர் மீது உள்ள ஈடுபாடு, கருத்து, கவனம், பற்று, ஊக்கம், தேவை, கவலை, இது எல்லாமே சொல்கிறது தான் அக்கறை. உன் மேலே எனக்கு அக்கறையாக இருக்கேன், நான் உன் மேலே ஈடுபாடாக இருக்கேன். கருத்து, உனக்கு என்ன அக்கறை அப்படின்னு கேட்குறாங்களோ அப்போ கருத்து. கவனம், அக்கறையாக போ, கவனமாக போ. பற்று, ஊக்கம், தேவை, கவலை, இதெல்லாமே சொல்கிறது அக்கறை. அடுத்தது 3 சுழினா அகனம் அப்படின்னு என்னதுன்னா கனியாதது. அகனம்னா என்னது? கனியாதது. இலகு. அகனம்னா கனியாதது, இலகு. 2 சுழினா அப்படின்னா கணம் இல்லாதது, பெருமையின்மை. கணம் இல்லாதது, பெருமையின்மை. 2 சுழினா என்னது? கணம் இல்லாதது, பெருமையின்மை. அகன் 3 சுழி அகன்னா அருகு, அண்மை. அகன் 3 சுழினானா என்னது? அருகு, அண்மை. இந்த அகன் அப்படின்னா 2 சுழினானா அகன்ற என்னும் பெயரெச்சம், காதல், கணவன், உள், வினை முதலில் வரும் பகுதி. வினை முதலில் வரும் பகுதி தான் அகன். ஓகேவா? அகனம் 3 சுழினானா கனியாதது, இலகு. 2 சுழினா அகனம்னா கனம் இல்லாதது, பெருமையின்மை. அகன் 3 சுழியின் அப்படின்னா அகன்னா அருகில் இருக்கிறது. அருகில் இருக்கிறதுனாலையும் அண்மைனாலையும் ஒரே மீனிங் தான். அடுத்தது 2 சுழியின் அப்படின்னா அகன்ற என்னும் பெயரெச்சம். அகன்னா காதல், கணவன், உள், வினை முதலில் வரும் சில பகுதிகள். அடுத்தது அங்கனம். அங்கனம் 3 சுழினா என்னது? 2 தூண்களுக்கு நடுவில் உள்ள இடம்தான் அங்கனம். உள்ளறை. உள்ளறை, கடுமரம், சாய்க்கடை, சேறு, பத்து, பரப்பு, பொறிக்காரம், முற்றம், வெண்காரம், மதகு, இது எல்லாமே அங்கனம். 3 சுழினானா என்னது? 2 தூண்களுக்கு நடுவில் உள்ள இடம். உள்ளறை, கடுமரம், சாய்க்கடை, சேறு, பத்து, பரப்பு, பொறிக்காரம், முற்றம், வெண்காரம், மதகு, இதனது அங்கனம். அடுத்தது இந்த 2 சுழினா அங்கனம்னா கடுக்காய் மரம். அங்கனம்னா என்னது? கடுக்காய் மரம், அப்படி, அங்கன். கடுக்காய் மரம், அப்படி, அங்கன். அங்கனி 3 சுழி நீ. அங்கனி அப்படின்னா யார் அப்படின்னா மலைமகள். யார்? மலைமகள். கற்றாழை, சிவைனா என்னது? மலைமகள், கற்றாழை. இந்த அங்கனி அப்படின்னாலையும் கற்றாழையும் வரும், முட்செடியும் வரும். ஓகேவா? அங்கனி சின்ன 2 சுழி நீ வந்துச்சுன்னா முட்செடி, 3 சுழி நீ வந்துச்சுன்னா கற்றாழை, மலைமகள். அடுத்தது அச்சனம். அச்சனம் அப்படின்னா அக்கணம், அந்த நேரம். அக்கணம், அந்த நேரம். அச்சனம் 2 சுழினானா நெய்வார், கருவி வகைகளில் ஒன்று, வெள்ளுள்ளி, வெள்ளை பூண்டு, இதெல்லாமே சொல்கிறது தான் அச்சனம். ஓகேவா? அடுத்தது அடிமனை. அடிமனைனா என்னது? அடிப்படை, மனை. மனைனா என்ன சொல்லுவாங்க? வீடுன்னு சொல்லுவாங்களா? இந்த மனை. மனைனா என்னது? வீடு. அடிப்படை, அடிமனை தட்டு, படகின் பலகை, வண்டியினுள் பொருந்திய பலகை. ஓகேவா? அடிமனை அப்படின்னா 3 சுழினா அடிமனை அப்படின்னா அடிப்படை. ஓகேவா? அடிப்படை, அடிமனை தட்டு, அதாவது நம்ம மணன்னு சொல்லுவாங்களே கீழே பலகை, அதுதான் அடிப்படை, அடிமனை தட்டு. படகின் உட்பலகை, வண்டியினுள் பொருந்திய பலகை தான் அடிமனை. அடுத்தது 2 சுழினா அப்படின்னா சுற்றுச்சுவர். அடிமனை, இத்தனை அடிமனைன்னு சொல்கிறாங்களே சுற்றுச்சுவர், கட்டடத்தின் முதன்மை சுவர், இதுதான் அடிமனை. அடுத்தது அண்ணா மேல். 3 சுழினான அண்ணா என்னது? மேல். வேட்டை நாயின் உருவக்கயிறு. அதாவது அண்ணனது 2 சுழி இன்,
3 சுழியின் அண்ணா மேல் வேட்டை நாயின் உருவ கயிறு தடியில் வெட்டிய வரை மேற்பக்கம் மேற்பக்கம் ஒரே மீனிங்கு. தடியில் வெட்டிய வரை வேட்டை நாயின் உருவ கயிறு இது வந்து 3 சுழியின். 2 சுழியின் அண்ணா ஆண்பால் வினை விகுதி தன்மை ஒரு விகுதி ஆண்பால் பெயர் விகுதி ஆண்பால் வினையாளனையும் பெயர் விகுதி. ஓகேவா, இது எல்லாமே சொல்கிறது தான். இந்த அண்ணா சாரியை என்னென்ன சொல்கிறாங்கன்னா ஆண்பால் வினை விகுதி, அண்ணன் வருது, அண்ணா ஆண்பால் வினை விகுதி, தன்மை ஒருமை விகுதி, ஆண்பாலில் பெயர் விகுதியை குறிக்குது, ஆண்பாலில் வினையாளனையும் பெயரையும் குறிக்குது. சாரியை எதிர்மறையை காட்டும் வடமொழி முன்னோட்டு திரிபு சொல் இதெல்லாமே 2 சுழியின் அடுத்தது அன்னம். 3 சுழியின் ஆனா என்னதுன்னா உள்நாக்கு. இந்த உள்நாக்கு தான் அன்னம். மேல்வாய் அன்னம் நுனினா வருட ராலா என்ன பிறக்கும்? ரா லா பிறக்கும். பார்த்தீங்களா, அதுதான் அன்னம் நுனினா வருட ரா லா பிறக்கும் அப்படி சொல்கிற நூல் நன்னூல். 2 சுழியின் அன்னம் அப்படின்னா நீர், கவரிமான், நிலம், தங்கம், ஒரு வகை அணி, சோறு, அன்னப்பறவை. அன்னம்னா என்னது? அன்னம்னா நீர், மானையும் அன்னம் தான் சொல்லுவாங்க, கவரிமான், நிலம், தங்கம், ஒரு வகை அணி, சோறு, அன்னப்பறவை இதெல்லாமே வந்து அன்னம். அடுத்தது 3 சுழினா அண்ணன் நம்ம சொல்கிறோங்கள, அண்ணன் அப்படின்னா தமையன், முன் பிறந்தான். தமையன் முன் பிறந்தான். அண்ணன் அப்படின்னா அப்படிப்பட்டவன். இந்த 2 சுழியின் அண்ணன்னா என்னது? அப்படிப்பட்டவன். அண்ணல் அப்படின்னா அண்ணன், தலைவன், பெரியோர். இப்போ அண்ணல் அம்பேத்கர்னு சொல்கிறாங்களா, அப்போ அண்ணல் அப்படின்னா அண்ணன், தலைவன். பெரியோனை வந்து அண்ணன் சொல்லிட்டு சொல்லுவாங்க. 2 சுழி அண்ணன் அப்படின்னா அப்படிப்பட்டவன். அண்ணன்னா தமையன் முன் பிறந்தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அடுத்தது அண்ணல். 2 சுழினா அண்ணல்னு என்னது? புகை. 2 சுழினா அண்ணல்னு என்னது? புகை. அண்டிக்கிச்சின்னு சொல்லுவாங்கள்ல, புகை அண்டிக்கிச்சி, அப்போ அண்ணல்னா புகை. அன்னார் அப்படின்னா 3 சுழினா அன்னார்னா பகைவர். நம்மளுக்கு அண்ணன் தான் எப்பயுமே பகைவனாக இருப்பான், அப்போ பகைவர், தமையர். இந்த அன்னார் அப்படின்னா கல்நார். இந்த 2 சுழியின் அன்னார்னா என்னது? கல்நார். அன்னார்னா கல்நார். ஓகேவா, அன்னார்னா கல்நார். அடுத்தது வந்து அண்மை. 3 சுழி. அண்மைனா என்னது? அருகில் இருக்கிறது. அண்மைனா என்னது? அருகில் இருக்கிறது. அருகில் போனது அடையும் தன்மை. அணுமை. இதெல்லாமே வந்து அருகில் இருக்கிறத சொல்கிறது தான் அண்மை. இந்த அண்மை அப்படின்னா அண்மை தீமைன்னு அர்த்தம். இந்த அண்மைன்னா என்னது? தீமை, இல்லாமை, தீமை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறது தான் அண்மை. அண்மைனா எங்கிட்ட இல்லை. 2 சுழி இன்னா என்னது? அண்மைனா இல்லாமை, தீமை. அடுத்தது அணங்கம். அணங்கம்னா என்னது? இலக்கணம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அணங்கம்னா இலக்கணம். அதுக்கப்புறம் 2 சுழினா அணங்கம் அப்படின்னா இருவாட்சி, உடலின்மை, மல்லிகை, அறிவு. என்னென்ன? அறிவு, இருவாட்சி, உடலின்மை, மல்லிகை